Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். vivo ரீசெண்டாக அவங்களோட டர்போ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வரிசையாக ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி T1 லான்ச் பண்ணாங்க, T1 Pro லான்ச் பண்ணாங்க. அதெல்லாம் 16,000 20,000 இந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா T1X அப்படின்ற இந்த ஒரு புது மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் என்னெல்லாம் வருது வரல அப்படின்றத குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்னோட குயிக் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் வீடியோ ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்மளோட வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு யூடியூப் தரப்புல வந்து சஜஸ்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். T1X அப்படின்றதை மென்ஷன் பண்ணிட்டு விவோன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் என்ன, ரேம் வேரியன்ட், ஸ்டோரேஜ், சார் வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தோன்னே ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டிபியூ ஜெல் கேஸ் ஒன்று பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் மொபைல் எடுத்தோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். மொபைலை டேர்ன் ஆன் பண்ணிட்டு இவங்க கொடுத்துருக்கூடிய இந்த கேஸோட வந்து போட்டு பார்க்கலாம். கேஸ் நல்லா சைட்லாம் லாக்கெல்லாம் கொடுத்து ரொம்பவே நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் 18 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி கேபிள், சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே இம்ப்ரெஸ் ஆனது கண்டிப்பாக டிசைன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஒரு நல்ல டிசைன் மோஸ்ட்லி வராது. பார்க்கறதுக்கு பிளாஸ்டிக்கா கிளாஸான்னு ஒரு டவுட் வர அளவுக்கு தான் இருந்தது. பட் பேக் சைடும் சரி, சைடு ஃப்ரேமும் சரி பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் பார்க்கறதுக்கு மேட் ஃபினிஷ்ல நல்லாவே க்ளோ ஆகுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பேஸ் ப்ளூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிராவிட்டி பிளாக் அப்படின்ற இன்னொரு கலர் வேரியண்ட்டுமே இருக்கு. அண்ட் திக்னஸை பொறுத்த வரைக்கும் 8 mm, வெயிட் வந்து 182 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வெயிட் பேலன்ஸும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கனால சிங்கிள் ஹேண்ட்ல ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்குது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல பெசல்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் டிராப் நாச் மாதிரியான டைப்ல கொடுக்கறது தவிர்த்துருந்தாங்க அப்படின்னா இனிமே நல்லா இருக்கும். மற்றபடி பார்க்கும்போது ஓவராலா டிசைன் வைஸ் பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கு. சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்குது. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா 6.58 inch ஃபுல் HD பிளஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையுமே வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் தான் கிடைக்குது. ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பேண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 460 nits கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் ரெண்டுலையுமே நல்லா மேனேஜ் பண்ணுது. பட் டைரக்ட் சன்லைட்ல ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலாக டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நான் கேம் பிளேயும் பண்ணி பார்த்தேன், ப்ளஸ் மீடியா கன்செப்ஷனும் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்ல ஒரு டிஸ்பிளே தான். இந்த பிரைஸ் ரேஞ்சில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்சிடி தான் கொடுப்பாங்க. இதுலேயும் அதான் கொடுத்துருக்காங்க. இந்த 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் தான் கிடைக்குது. சேச்சுரேஷன் லெவல், கான்ட்ராஸ்ட் லெவல்லாம் கூட பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கு. ஒன்றும் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை டிஸ்பிளேல. சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் டாப்பில் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா 4G மொபைல் தான். அண்ட் பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பவர் பட்டனே வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் இருக்கு. ஸோ ஃபிங்கர்ஸ் வைக்கிறோம் அப்படின்னும் போது நல்லாவே ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ் அன்லாக்குமே யூஸ் பண்ணலாம். லோ லைட்டில் கூட ஃபேஸ் அன்லாக் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh இருக்கக்கூடிய பேட்டரி கெப்பாசிட்டியும் 18 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நான் யூஸ் பண்ணதெல்லாம் நார்மல் யூஸ் தான் வந்து பண்ணி பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது தாராளமாக ஒரு நாளைக்கு மேலேயே வந்து பேட்டரி லைஃப் நல்லாவே வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது ஃபன் டச் OS 12 Android 11 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் மே மாதத்து வரை கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நாள் இந்த அப்டேட்ஸ் வரும் அப்படின்றத பற்றி எந்த ஒரு மென்ஷனுமே வந்து பண்ணலை. அண்ட் அதை தாண்டி தேவையில்லாத ஆப்ஸ் அண்ட் ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சும்மா ஒரு 4-5 தான் வந்து இருந்தது. அதையும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மற்றபடி ரொம்பலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா OS நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல். இந்த 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோலாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் தான் கொடுக்குது யூஸ் பண்ணும்போது. கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில இந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். போர்ட்ரேட் ஃபோட்டோலாம் எட்ஜ் டிடெக்ஷன் ஓகேவாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பேக் சைடில் 2 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, அப்பச்சர் வேல்யூ 1.8ஓட. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அது இல்லாமல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்கலாம், அது ஒன்று மிஸ் ஆகுது. அண்ட் ஒரு 2 மெகாபிக்சலுக்கு சூப்பர் மேக்ரோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் வீடியோ செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து மேக்ஸிமம் 1080p 30 fps எடுக்கிற மாதிரியும் 720p தான் வந்து 60 fps இல்லை 30 fps எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 680 ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு 6 nanometerல பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். சோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நிறைய டிவைஸ்லயே நம்ம யூஸும் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ நான் ஒரு 4-5 நாளா யூஸ் பண்ணதை வச்சு பார்க்கும்போது லேக் அப்படின்றது எங்கேயுமே நான் வந்து நோட் பண்ணல. நல்லாவே இருக்கு மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது கூட.
அதே மாதிரி கேம் பிளே அப்படின்னு வரும்போது இது கேமருக்கான ஒரு மொபைல் கிடையாது. நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் தான். நான் அப்பப்போ கேம் பிளே பண்ணுவேன் ப்ரோ, எனக்கு சூட்டபிளா அப்படின்னா லோ கிராஃபிக்ஸ் கேம் லோ கிராஃபிக்ஸில் வச்செல்லாம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னும் போது லேகே இல்லாமல் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. நம்ம ப்ளே பண்ணி பார்த்தது 6GB RAM வேரியண்ட்டில் தான் வந்து ப்ளே பண்ணி பார்த்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னும் போது கேமிங் மோடுமே உங்களுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக தான் இருக்கு. எக்ஸ்பேண்டபிள் ரேம் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 4GB ரேமாக இருந்தால் 1GB வரைக்கும், அதுவே 6GB RAM வச்சிருக்கீங்கன்னா 2GB வரைக்கும் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரேமோட டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR4Xும் ஸ்டோரேஜ் டைப் வந்து UFS 2.1லையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 4-5 நாளாக இந்த மொபைலை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். என்னோட குயிக் ரிவ்யூ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். அண்ட் அதுலேயும் இந்த டிவைஸ் நான் வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கு 5G கிடையாது இந்த மொபைலில், 4G மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல அப்படின்ற பட்சத்தில் ஓகே. அண்ட் நான் விவோ ஃபோன் தான் ப்ரோ வாங்கணும், இது ஆல்ரவுண்டாக இருக்குமா அப்படின்னா, நான் கேமர் ப்ரோ, அடிக்கடி கேம் விளாண்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்கள தவிர மற்றவங்க நான் நார்மல் யூஸ் தான் ப்ரோ பண்ணுவேன், மீடியா கன்சப்ஷன் அதிகமாக பண்ணுவேன், நல்ல சார்ஜ் நிற்கணும், அதிகமாக ஃபோன் கால் பேசுவேன், ப்ளஸ் எனக்கு லேகே இல்லாமல் ஃபோன் வேணும், குறிப்பாக விவோவில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கலாம். பட் இருந்தாலும் ப்ரைஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எனக்கு தெரியாது, லான்ச்சுக்கு முன்னாடியே வந்தனால. ப்ரைஸை வச்சும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவைஸ் வாங்கலாமா வேணாமான்னு நம்ம முடிவு பண்ணுற மாதிரி தான் வரும். அப்படி பார்க்கும்போது கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் ப்ரைஸ் என்ன அப்படின்றத இப்போ பின் பண்ணியிருப்பேன். அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த டிவைஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத அடுத்து வரக்கூடிய அண்டர் 15K வீடியோவில் போஸ்ட் பண்ணும்போது நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் எல்இ டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.